அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். சார், நம்ம இந்த உலகத்துல என்ன பேசணும்னு தெரியறத விட எங்க பேசக்கூடாது, எதை பேசக்கூடாது, யாருக்கிட்ட பேசக்கூடாது, எப்படி பேசக்கூடாது, இதை யாரு சரியா புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுடைய பேச்சு ரொம்ப தெளிவான பேச்சாக இருக்கும். அவங்களுடைய பேச்சு பயனுள்ள பேச்சாக இருக்கும். அவங்களுடைய பேச்சு அர்த்தமுள்ள பேச்சாக இருக்கும். நம்ம என்ன தெரியுமா சார், இது எங்க பேசுறோம், எதை பேசுறோம், யார்கிட்ட பேசுறோம், எதுக்காக பேசுறோம்னு தெரியாம இந்த டிசென்ட்ரி ஆஃப் வேர்ட்ஸ்ன்னு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. டிசென்ட்ரி ஆஃப் வேர்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்ற ஒரு விஷயத்துக்காக யாரு கிடைக்கிறாங்களோ வச்சு பேசி தள்ளுறது. பாதி பேர் சார் இந்த மாதிரியான மக்களை சந்திக்கும் போது ஓடிடுறாங்க. இப்ப இவருக்கு ஆன்மீகம் தெரியுதுன்றதுக்காக எதிரில் இருக்கிறவருக்கு ஆன்மீகத்துல விருப்பம் இருக்கா இல்லையான்னு தெரியாம வச்சு செஞ்சிடுறது சார். அவங்கள வச்சு செஞ்சிடுறது. இவர் என்னெல்லாம் படிச்சிருக்காரோ அதெல்லாம் உட்கார வச்சு அவங்கள வச்சு செஞ்சிடுறது. அதனாலேயே சில பேர் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் வந்தால் ஓடிடுறாங்க. ஐயோ, இந்த மனுஷனாக வந்தாக்க நம்மளை பாட்டு டார்ச்சர் பண்ணிடுவார் பாட்டு ஓடிடுறாங்க. அதே போல் இந்த படிக்கிற பசங்களை, சின்ன பசங்களை யாராவது பார்த்துட்டாங்கன்னா உடனே நீ இப்படி படிக்கணும் அப்படி படிக்கணும்னு அறிவுரை சொல்லி பாடாப்படுத்துறது. எதிரில் இருப்பவர்களுக்கு என்ன தேவையோ அதை பேசுபவர்கள் வாழ்க்கையில வெற்றி பெறாங்க. அதனாலதான் வள்ளுவர் சொல்வாரு, பயனில சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கள் பதடி எண்ணுவார். பயனில்லாத விஷயங்களை தேவையில்லாம பேசிக்கிட்டே இருக்காங்க. சில பேர் சார் தேவையில்லாம ஒரு 4 பேரை பார்த்துட்டாலே போதும், தேவையில்லாத விஷயங்களை பேசிக்கிட்டே இருப்பாங்க. அரசியலை பத்தி பேசுறது, சம்பந்தம் இல்லாம இப்ப ஏதாவது சமூக வலைதளம் நடந்துச்சுன்னா அதை பத்தி பேசுறது. எதுக்காகடா இந்த விஷயத்த பேசுறோம்னு தெரியாம உட்காந்து பேசிக்கிட்டே இருக்குது. சின்ன வயசுல ஒரு கதை படிச்சிருப்போம்ல, ஒரு குளத்துல ஒரு ஆமை இருந்துச்சா. இந்த ஆமை என்ன பண்ணிருக்கு, எப்ப பார்த்தாலும் யாருக்கிட்டையும் எதையாவது ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்குமா, தன்னுடைய புகழை பேசிக்கிட்டே இருக்குமா, தன்னை பத்தி பேசிக்கிட்டே இருக்குமா. நாங்களாம் எப்படி தெரியுமா, நான்லாம் எப்படி தெரியுமா, அந்த ஆமை வந்து தன்னுடைய புகழை பேசிக்கிட்டே இருக்குமா. எங்களுடைய இனத்தவர்கள் எப்படி தெரியுமா, எங்க ஊர்க்காரங்கெல்லாம் எங்க இருக்காங்க தெரியுமா, இப்படின்னு ஏதோ ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் அந்த குளம் வத்தி போச்சு. இந்த ஆமை எப்படா உயிர் வாழ்றதுன்னு இருந்துச்சா. அப்ப அங்க மேல பறக்கக்கூடிய நாரைகள் சொன்னதான், கவலைப்படாத, பக்கத்துல ஒரு குளம் இருக்கு, நல்ல நீர்நிலையோட இருக்கு, நாங்க வேணா உன்னை காப்பாத்துறோம். எத்தனையோ நாள் நானும் நீயும் இந்த குளத்துல சந்திச்சு பேசியிருக்கோம்ல, நாங்க காப்பாத்துறோம், நீங்க எப்படி என்னை காப்பாத்துவீங்கன்னு ஆமா கேட்டுச்சு. ஒன்றும் இல்லை, ஒரு குச்சியை ஒரு நாரை பிடிச்சுக்கும், அது பறக்கும், பின்னாடி நான் பிடிச்சுக்குவேன், 2 நாரைகளும் சேர்ந்து நாங்க இந்த குச்சியை பிடிச்சுக்கிறோம், நீ இந்த குச்சியை வாயால இப்படி கவ்விக்கும், வாயால இப்படி பிடிச்சுக்கோ, நாங்க வந்து பறந்து உன்னை கூட்டிட்டு போய் பக்கத்துல இருக்கிற குளத்துல கொண்டு போய் விட்டுருவோம். ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்க, வாயை திறக்கக்கூடாது, திறந்தேன்னா மேல இருந்து கீழே டொம்முன்னு விழுந்துருவேன். பரவாயில்லையான்னு ஆமா சொல்லுச்சேன், நீங்க காப்பாத்துறதுக்காக வந்திருக்கீங்க, நான் வாயை திறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த குச்சியை அப்படி வாயால பிடிச்சிருச்சு. இப்ப 2 நாரைகளும் அந்த ஆமையை தூக்கிக்கிட்டு பறக்க ஆரம்பிச்சது. அப்ப கீழே இருந்து மக்கள் சொன்னாங்கன்னா, இந்த நாரைகள் எவ்வளவு நல்ல நாரைகள், இந்த நாரைகள் எவ்வளவு சிறப்பான நாரைகள் பாரு, தன்னுடைய நண்பனை காப்பாத்துறதுக்காக எவ்வளவு பெரிய உதவி செய்யுது, இந்த ஆமையை காப்பாத்துறதுக்கு எவ்வளவு உதவி செய்யுது, இந்த ஆமை கொடுத்து வச்சது நான். இந்த ஆமையோட காதுல இது விழுந்துச்சா, விழுந்தா என்ன பண்ணிருக்கணும், வாயை மூடிட்டு இருந்திருக்கணும். இது சொல்லிருக்கு, வாயை திறந்து நான் என் நண்பர்களுக்கு எவ்வளவு செஞ்சிருக்கேன் தெரியுமான்னுச்சுல, வாயை திறந்துச்சா மேல இருந்து பொட்டுன்னு கீழே விழுந்து ஆமை தெரிச்சு போச்சு. தான் புகழ பேசுறதுக்காக வாயை திறந்து கீழே விழுந்து தெரிச்சு போச்சு. இப்ப எந்த நேரத்துல வாயை திறக்கணும், எந்த நேரத்துல வாயை மூடணும்ன்றது யாருக்கு சரியா தெரியுதோ அவங்களால மட்டும்தான் சார் ஒரு நிறுவனத்துல சர்வே பண்ண முடியும், ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல சர்வே பண்ண முடியும், ஒரு தலைவனுக்கு கீழே வேலை செய்ய முடியும். சார், அக்பருக்கு இந்த ஷேவ் பண்றதுக்காக ஒரு நாவிதர் எப்பயுமே வருவாராம். தினமும் ஒரு நாவிதர் வருவார் அக்பருக்கு முடி திருத்தம் பண்றதுக்கு, அவர் அலங்காரப்படுத்துறதுக்கு. இப்ப பாதுஷாவை பார்க்கறதுக்கு அத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்கும் போது இந்த முடி திருத்துவர் எளிதா போய் பார்ப்பார், எளிதா போய் பேசுவார். ஏதாவது அவருக்கு ரொம்ப எளிமை இல்லை, ஏன்னா அவர் தானே முடி திருத்த போனோம். ஒரு நாட்டினுடைய அரசனை போய் பார்க்கும்போது என்ன சார் பண்ணணும், அவர் எப்படி, அவர்கிட்ட என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்றத தெரிஞ்சு வச்சுக்கணும்ல. ஆனா இவர் கண்டதை பேசுறது. யார்கிட்ட, ராஜாக்கு போய் இவர் அறிவுரை சொல்றது. நீங்க உங்க குதிரையெல்லாம் இப்படி வச்சுக்கணும் ராஜா, இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா யாரு, ராஜாக்கு இவர் அறிவுரை சொல்லுவாரு, குதிரையை இப்படி வச்சுக்கணுங்க, உங்க சமயக்காரர் சரியில்லையாங்க, இந்த சமையல்ல இப்படி மாத்தணுமா, நீங்க இந்த அரண்மனையை எப்படி மாத்துங்க, இப்படி பேசிட்டு இருந்திருக்காரு சார். ஒரு கட்டத்துல அக்பருக்கு கோவம் வந்து கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, சிப்பாய்களை இவன் தலையை விட்டுங்கன்ட்டு, இவன் தலையை விட்டுங்கிட்டாரு. இருக்கிற ஏன்னா எனக்கு அறிவுரை சொல்லிட்டே இருக்காங்க, தலையை விட்டுங்க. பீர்பால் வந்து சொன்னாரா, ஐயோ அந்த மனிதன் நல்ல மனிதன் தான், ஆனா அந்த மனுஷனுக்கு நாக்க ஓய்வு எடுக்க வைக்க தெரியல, நாக்குக்கு ரெஸ்ட் கொடுக்க தெரியல, அவ்வளவுதான் பிரச்சனை. அதனால தலையை துண்டிக்கிற அளவுக்கு அவன் கெட்டவன் கிடையாது
அவனை கொஞ்சம் மன்னிச்சு விட்டுருங்களேன். இப்போ அக்பர் பார்த்தாரு, சரி உனக்கு ஒரு தண்டனை கொடுக்குறேன், 45 நாள் நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. 45 நாள் வீட்டில் ஒரு வார்த்தை, வீட்டில் நாட்டில் யாரை பார்த்தாலும் எதுவுமே பேசக்கூடாது, எதுவுமே சைகையில தான் செய்யணும். ஒரு வார்த்தை உன் வாயிலிருந்து வந்தா கூட உன் தலையை வெட்டிடுவேன்ட்டார். அவ்வளவுதான், ஒரு வார்த்தை வாயிலிருந்து வந்தா தலை வெட்டப்படும்னு. ஒரு மனுஷன் 45 நாள் வாயவே திறக்கலையே, உயிர் போயிருமே, வாயவே திறக்கலங்க 45 நாள். 46வது நாள் அக்பருக்கு அதே முடி திருத்துறதுக்காக வந்தாரு. மனுஷன் வாயவே திறக்கல. அக்பரா 10 கேள்வி கேட்டா ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பயந்து பயந்து பதில் சொன்னார். அக்பர் சொன்னாரா, இப்பொழுதுதான் நீ சரியாக பேசுகிறாய், இப்பொழுதுதான் நீ சரியாக பேசுகிறாய். என்ன தெரியுமா அர்த்தம்? எங்க எதை யாருக்கிட்ட பேசுறோன்றத தெரிஞ்சு பேசுறோம்னா அந்த வார்த்தைக்கான பலனே கிடைக்கும் சார். ஏபிஜே சார், அப்துல் கலாம் ஐயா எந்த மேடைக்கு போனாலும் கொஸ்டின் ஆன்சர் செஷன் வைப்பார். எந்த கேள்வினாலும் கேளுங்கன்னு. ஒவ்வொருத்தரும் ஒரு கேள்விகள் கேட்கிறாங்க. ஒரு அத்தனை கேள்விக்கும் பதில் சொல்லிட்டே வராரு. அதுல ஒருத்தர் கேட்கிறாரு, நீங்க இந்த ஹேர் ஸ்டைல் இப்படி வச்சிருக்கீங்களே, இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கான்னு. யார்கிட்ட? ஏபிஜே சார். ஹேர் ஸ்டைல் இப்படி வச்சிருக்கீங்களே, இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? அப்துல் கலாம் ஐயா சொன்னாரு, ஒரு சயின்டிஸ்ட் கிட்ட, ஒரு விஞ்ஞானிய, ஒரு நாட்டினுடைய குடியரசுத் தலைவரை அல்லது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு வரக்கூடிய ஒரு மனிதரை எப்படி பயன்படுத்தணும்னே உங்களுக்கு தெரியலையேங்க, அவர்கிட்ட என்ன கேட்கணும்னே தெரியலையேங்க, நீங்க எப்படி பலன் பெறுவீங்கன்னு கேட்டார். என் ஹேர் ஸ்டைல் எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன, இதனால உங்களுக்கு ஏதாவது பலன் இருக்க போதா, நான் இதை சொல்லி உங்களுக்கு ஏதாவது பலன் இருக்க போதா? நீங்க கேட்கக்கூடிய கேள்வியின் மூலமாகவும் நான் சொல்லக்கூடிய பதிலின் மூலமாகவும் பலன் இருந்தால் மட்டும்தான் அந்த கான்வர்சேஷனே இருக்கணும்னு அப்துல் கலாம் ஐயா கற்றுக் கொடுக்கிறார். நீங்க ஒரு விஞ்ஞானி கிட்ட எதை கேட்டால் நாம் எதை கற்றுக்கொள்ள முடியும்ன்ற அந்த எண்ணம் இருப்பவர்களால் மட்டும்தான் வாழ்க்கையில முன்னேற முடியுமே தவிர, வீண் பேச்சு பேசி கொண்டிருப்பவர்கள், வீண் விஷயங்களை சிந்தித்துக் கொண்டிருப்பவர்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் முன்னேற முடியாதுன்னு உண்மை சார். இன்னைக்கு ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் தேவையில்லாத விஷயங்களை பார்த்துட்டு அதை உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கானே, இவனால அந்த விஷயத்த பேசுறதுனால நம்ம வாழ்க்கைக்கு ஏதாவது முன்னேற்றம் வரப்போதான்னு யாருக்காவது தெரியுதா? ஏதோ ஒரு நடிகர் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணார், அதை உட்காந்து பேசிட்டு இருக்கானே. வீண் பேச்சுக்களை தவிர்க்கும் போது இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாளும்